சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். பிறரை கவனிப்பதை சிறிது காலம் விட்டுவிட வேண்டும். வழியை பூரணமாக்குவோம். லட்சியம் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும். ஏனெனில் நம் வாழ்வு நல்லதாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால்தான் உலகம் நல்லதாகவும் தூயதாகவும் இருக்க முடியும். அது ஒரு குறிக்கோள், நாமே வழி. ஆதலால் நம்மை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோம், நம்மை நாம் பூரணமாக்கிக் கொள்வோம். மிகவும் மேலான மனிதன் செயல்புரிய முடியாது. ஏனெனில் அவனை கட்டுப்படுத்த எதுவும் இல்லை. அவனுக்கு பற்றில்லை. அவனிடம் அறியாமை இல்லை. கப்பல் ஒன்று காந்தமலையின் அருகே செல்ல நேர்ந்ததாகவும் அதனால் கப்பலின் இரும்பாணிகள் தகடுகள் எல்லாம் கழன்றுவிட்டதாகவும் கப்பலே சிதைந்து மூழ்கிவிட்டதாகவும் கூறுவார்கள். அறியாமை இருக்கும் வரை போராட்டமும் இருக்கும். நாம் எல்லோரும் உண்மையில் நாத்திகர்கள். கடவுள் உண்டு என்று உறுதியாக நம்புபவர்கள் செயல்புரிய முடியாது. நாம் எல்லோரும் ஏறக்குறைய நாத்திகர்கள். நாம் கடவுளை கண்டதும் இல்லை, அவரை நம்புவதும் இல்லை. நம்மை பொறுத்தவரை அவர் கடவுள் என்ற எழுத்தளவிலேயே நின்று விடுகிறார். அவ்வளவுதான். அவர் நம் அருகில் இருப்பதாக சில வேளைகளில் எண்ணுவோம். அடுத்த கணமே இந்த உணர்ச்சி மாறி கீழே விழுந்து விடுகிறோம். உங்களுக்கு அவரது காட்சி கிடைக்கும்போது அங்கே யார் யாருக்காக போராடுவது? இறைவனுக்கு உதவி செய்வதற்காகவா நாம் உழைக்கிறோம்? உலக சிற்பிக்கு நாம் கற்பிக்க வேண்டுமா என்ற எங்கள் மொழியில் ஒரு பழமொழி உண்டு. ஒரு செயலும் அற்றவர்களே மிக உயர்ந்தவர்கள். உலகத்தை பற்றியும் கடவுளுக்கு உதவுவதற்காக நாம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றெல்லாமும் முட்டாள்தனமான பேச்சுக்கள் அடுத்த முறை உங்கள் காதில் பட்டால் இப்போது நான் கூறியதை நினைத்து கொள்ளுங்கள். இத்தகைய எண்ணங்களை எண்ணாதீர்கள். அவை முற்றிலும் சுயநலமானவை. நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் உங்களிடமிருந்தே எழுகின்றன. உங்கள் நன்மைக்காகவே செய்யப்படுகின்றன.